ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் இருக்கிற 50 கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். 50 கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டுட்டோம். எல்லா வீடியோவையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு டெஸ்ட்டு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு போகிற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா? 51வது கேள்வி, சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? விடை மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. 52வது கேள்வி, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. உண்டியும் உடையும் உறையுளும் இப்படி சொல்லக்கூடிய நூல் மணிமேகலை. 53வது கேள்வி, குறுந்தொகை நூலின் பா வகை யாது? குறுந்தொகை எந்த பா வகையில் வரும்னு கேட்டிருக்காங்க. விடை அகவற்பா. குறுந்தொகை அகவற்பா வகையை சார்ந்தது. 54வது கேள்வி, துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை குகன். இது பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகங்க, 10ஆம் வகுப்பில் இருக்கும். 55வது கேள்வி, 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. எது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஏலாதி. ஏலாதி என்பது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 56வது கேள்வி, பெரு முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? பெரு முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. விடை நாலடியார். நாலடியாரில் தான் பெரு முத்தரையர்களை பற்றிய குறிப்பு இருக்குது. 57வது கேள்வி, கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை நல்லெண்ணங்கள். கல்விக்கு விளக்காக விளங்குவது அவர்களிடம் உள்ள நல் எண்ணங்கள் தான். 58வது கேள்வி, பொருட்பாலில் உள்ள இயல்கள். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இப்படி இருக்குது. அதில் பொருட்பாலில் வரக்கூடிய இயல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை அரசியல், அங்கவியல், ஒளிபியல். 59வது கேள்வி, வேய்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. வேய்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. விடை மூங்கில் போன்ற தோல். வேய்னா மூங்கில் அர்த்தம், மூங்கில் போன்ற தோல். 60வது கேள்வி, பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது பிறவினை சொற்றொடர்னு கண்டுபிடிக்கணும். விடை எழில் அரசி. சிலப்பதிகாரம் கற்பித்தால் இதுதான் பிறவினை தொடர். 61வது கேள்வி, தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இது எந்த வகையான வாக்கியம் கேட்டிருக்காங்க. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். விடை அயர்கூற்று வாக்கியம். 62வது கேள்வி, பாத்திமா திருக்குறள் கற்பித்தால். பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் இது எந்த வகையான வாக்கியம் கேட்டிருக்காங்க. விடை பிறவினை வாக்கியம். 63வது கேள்வி, அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? அவன் சித்திரையான் எவ்வகையான பெயர்? விடை காலப்பெயர். சித்திரைங்கிற மாதத்தை குறிக்கிறது. 64வது கேள்வி, வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரியான தொடர்னு கேட்டிருக்காங்க. விடை
பி தான் ஆன்சர். மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். 65வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கீழே 4 தொடரில் எது சரியான வரிசைன்னு கண்டுபிடிக்கணும். விடை, நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. இதுதான் சரியான தொடர். 66வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு கா வரணும், அப்புறம் நெடில் கா வரணும், அப்புறம் கி, அப்புறம் கே, அப்புறம் கோ. இதான் ஆன்சர். 4ம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்திருக்கு. பட்டு கீ வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதனால் இதுவும் தவறு, இதுவும் தவறு, இதுவும் தவறு. சி தான் ஆன்சர். 67வது கேள்வி, சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. சொல்லுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற 4 தொடரில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடை, வலிமைனா திண்மை. இதுதான் கரெக்டு. வலிமை என்றால் திண்மை என்பது பொருள். 68வது கேள்வி, சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். இந்த மறைனா என்ன, இந்த மறைனா என்ன? ராவை வச்சு கேட்டிருக்காங்க. விடை, இந்த மறை அப்படின்னா மானை குறிக்கும். இந்த மறை அப்படின்னா வேதம், 4 வேதம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேதத்தை குறிக்கும். 69வது கேள்வி, ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ஜெராக்ஸ். விடை, ஒளி நகல். ஜெராக்ஸ் என்பதற்கு சரியான தமிழ் சொல் ஒளி நகல். 70வது கேள்வி, மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை, பெரிய என்பது அர்த்தம். மா அப்படின்னா பெரிய என்று பொருள். 71வது கேள்வி, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் இதை பிரித்து எழுதணும். இது 6ஆம் வகுப்புலேயே இருக்கும். புதிய சமச்சீர் புத்தகம் தான். விடை, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். 72வது கேள்வி, பைநினம் பிரித்து எழுதுக. பைநினம் பிரித்து எழுதுக. விடை, பசுமை கூட்டல் நினம். 73வது கேள்வி, திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். திருத்தொண்டர் புராணம் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் புராணம்னு சொல்கிறாங்க. 74வது கேள்வி, 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றெல்லை, 6 அடி பேரெல்லை, அதாவது 3 to 6 அடிக்குள்ளே அமைஞ்சிருக்கிற அகவற்பாவால் ஆன நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை, ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுடைய அடி எல்லை 3 அடி மினிமம், மேக்சிமம் 6 அடி. 75வது கேள்வி, தவறான இணை எது? எது தவறான இணைன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை கண் சார்ந்த நோய்க்கு பயன்படாது. இது வந்து தவறு. இதுதான் தவறான இணை. மணத்தக்காளி வாய்ப்புண்ணை சரி பண்ண பயன்படுது. முசுமுசுக்கை வேர் இருமலை சரி செய்ய பயன்படுது. வேப்பங்கொழுந்து மார்பு சளியை சரி செய்ய பயன்படுது. அகத்திக்கீரை கண் சார்ந்த நோய்க்கு பயன்படாது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையையும் பயன்படுத்துகிறாங்க. பட் இங்கே ஆப்ஷனில் இதுதான் இருக்கிறதுனால நம்ம இதுதான் ஸ்கிப் பண்ணுறோம். சரிங்களா? மற்ற 3மே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 76வது கேள்வி, பொருந்தாத இணை எது? கீழே இருக்கிற 4 இணைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம், கரெக்டு. கீழ்கடலில் விளைந்தவை பவளம், கரெக்டு. வடமலையிலிருந்து வந்தது கரி மிளகு, இது தவறு. மிளகு வந்து கேரளா பகுதியில் வந்திருக்கும், ஸோ இது தவறு. தென்கடலிலிருந்து விளைந்தவை முத்து, கரெக்டு. அப்போ பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் பொருந்தாது. 77வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்க சொல்லியிருக்காங்க. இங்கே சரியான வரிசைன்னு பார்த்தீங்கன்னா முதல் சொல் வச்சு பார்க்கும்போது சியும் டியும் கரெக்டாக வருது. 2வது சொல் வச்சு பார்க்கும்போது இங்கே மூ வந்திருக்கு. மூ ஃபஸ்ட்டு வரக்கூடாது, மீ தான் வரணும். ஸோ இங்கே மீ வந்திருக்கு. அப்போ சி தான் ஆன்சர். 78வது கேள்வி, தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? விடை, ராணி மங்கம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி.
79வது கேள்வி, காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்குடைய பெயரை ஊருக்கு வச்சுக்குவாங்க. அப்படி அமைந்த ஊரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆட்டையாம்பட்டி. ஆட்டையாம்பட்டி. 80வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அண்ணல் அம்பேத்கர். 81வது கேள்வி, அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் அப்படிங்கிற இதழில் வெளியிடப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விடை 2005. 2005 தான் அண்ணாவுடைய கவிதைகள் தமிழ் பீடம் அப்படிங்கிற இதழில் வெளிவந்தது. 82வது கேள்வி, தமிழில் சதுரகராதி என்ற அகர முதலியை வெளியிட்டவர் யார்? தமிழில் சதுரகராதி அப்படிங்கிற அகர முதலியை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை வீரமா முனிவர். 83வது கேள்வி, தப்போலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? அம்பேத்கர் படித்த ஊர்னு நினைக்கிறேங்க. அம்பேத்கர் ஆரம்ப கல்வி கற்ற இடம் தப்போலி. விடை மராட்டிய மாநிலத்தில் உள்ளது, மகாராஷ்டிராவில் இருக்குங்க. 84வது கேள்வி, பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாரை பரிதிமாற் கலைஞர்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. இவருக்கு தான் பரிதிமாற் கலைஞருங்கிற பேர் இருக்குது. 85வது கேள்வி, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மார்க்ஸ் முல்லர். 86வது கேள்வி, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார்? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று சொன்னவர் எமினோ. இவர் தான் சொல்லியிருப்பார். 87வது கேள்வி, விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? விடை போட்டியிடுதல். போட்டி, அதாவது போட்டியிடுவது. 88வது கேள்வி, ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? விடை எடிசன். எடிசன் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஒருத்தர் மட்டும் படம் பார்க்குற மாதிரியான கருவியை கண்டுபிடிச்சிருப்பார். 89வது கேள்வி, எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? எழுத்து அப்படிங்கிற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? விடை சீசு செல்லப்பா. 90வது கேள்வி, வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? வழக்குரைஞராக வேலை பார்த்துருக்காரு, இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராக இருந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை நா. பிச்சமூர்த்தி. 91வது கேள்வி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? விடை ஈரோடு தமிழன்பன். 92வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த். விடை வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வெர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். 93வது கேள்வி, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? பாரதிதாசன் எழுதிய கவிதைங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. இந்த பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. 94வது கேள்வி, இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள் பாராட்டியிருக்காங்க. யாரை பாராட்டியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் என்று பாராட்டப்படுபவர்
சீத்தலை சாத்தனார். 95வது கேள்வி, வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் இப்படியெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை திருநாவுக்கரசர். 96வது கேள்வி, ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, என்றுமே நம்ம வாழ்வில் பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இப்படி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மருதகாசி. மருதகாசி தான் இப்படி பாடியிருக்காரு. 97வது கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை சென்னிக்குளம் அண்ணாமலையார். 98வது கேள்வி, கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? கலிங்கத்து பரணி இந்த நூலில் எத்தனை தாளிசைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை 599 தாளிசைகள் இருக்கும். 99வது கேள்வி, நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை போட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை கலிங்கத்து பரணி. 100வது கேள்வி, அதியமானின் தூதராக அவை சென்றதை கூறும் நூல் எது? அதியமானின் தூதராக அவை சென்றதை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை புறநானூறு. புறநானூறில் தான் அந்த தகவல் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க்கை வச்சுருப்போம் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த வீடியோவையும் பார்த்து டெஸ்ட்டு போடுங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாமில் அந்த கேள்விகளை பார்க்கும்போது உங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு எளிமையாக மாறிடும். ஸோ எந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.